रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। सीताराम जय सीताराम, सीताराम जय सीताराम। भजतु प्यारे सीताराम, भजतु प्यारे सीताराम। ஸ்ரீ தியாகராஜ ராமாயணம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் ஸ்ரீ தியாகராஜரின் ராமகாவியம் கிஷ்கிந்தா காண்டம். ஸ்ரீராம் ஜெயராம். சபரி ஞானம் மிக படைத்தவர். அவள் ராமர் ஸ்ரீ நாராயணனின் மறு அவதாரம் என்பதை உணர்ந்து அவர் பாதத்தை வணங்கி பரமனின் திருவடியை அடைய எண்ணம் கொண்டாள். ஸ்ரீ ராமபிரானுக்காக சுவை மிகுந்த பழங்களை தேடி அலைந்து அவைகளை தன் நாவினால் இனிப்பானவையா என்று ருசி பார்த்து ராமருக்காக கொண்டு வந்தாள். பிறகு அவைகளை ராம லட்சுமணர்களிடம் கொடுத்து அவர்கள் பழங்களை சுவைத்து உண்ணும் அழகைக் கண்டு பக்தி பரவசத்துடன் மெய்மறந்தாள். ராம லட்சுமணர்களுக்கு பசிதீர கனிகளை கொடுத்தபின் சபரி அந்த கானகத்தில் உள்ள மகிமைகளை அவர்களிடம் சொல்லி விளக்கினாள். அதன்பின் தனக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீராமரிடம் சபரி பிரார்த்தித்தாள். அவள் விருப்பப்படியே சபரியை அக்னிகுண்டத்தின் மூலம் பிரவேசிக்கச் செய்து மறுபிறவையில்லாத மோட்சத்தை சபரிக்கு அளித்தார். ஸ்ரீ ராமரின் கருணையால் சபரி பெரும் பாக்கியத்தை அடைந்தாள் என்று ஸ்ரீ தியாகராஜர் தன் பாடல்களில் புகழ்ந்து கூறியுள்ளார். சபரிக்கு மோட்சத்தை அளித்த ராமலட்சுமணர்கள் சீதையை தேடிக்கொண்டு ரிஷ்யமுக மலைப்பிரதேசத்தை வந்தடைந்தார்கள். தன் சகோதரன் வாலியால் துரத்தி அடிக்கப்பட்ட சுக்ரீவன் அந்த மலைப்பிரதேசத்தை ஆண்டு வந்தான். ராமலட்சுமணர்கள் அங்கு வந்திருப்பதை அறிந்து அவர்களை பற்றிய தகவல்களை உளவு அறிந்து கொள்ள தன் மந்திரியாக இருந்த அனுமனை அனுப்பி வைத்தான். அனுமான் ஒரு அந்தண வாலிபன் வடிவம் எடுத்து அவர்களை கண்டு பேசி நீங்கள் யார் என்றார். அப்போது ராமன் லட்சுமணனை பார்த்து, தம்பி, அனுமானுடைய பேச்சின் திறத்தை கண்டாயா? வேதங்கள் முழுவதையும் கசடரக் கற்று வியாகரணத்தையும் நன்றாக தெரிந்தவன் போல் பேசுகிறான். இவனிடம் எனக்கு முழு நம்பிக்கை உண்டாகிறது. அனுமனுக்கு நல்வரவு கூறி நம்முடைய வரலாற்றை நன்றாக எடுத்துச் சொல்லு என்று சொல்ல லட்சுமணனும் அனுமனிடம் நடந்த வரலாற்றை கூறுகிறான். பிறகு மூவருமாக சுக்ரீவன் இருப்பிடம் நோக்கி சென்றார்கள். ஸ்ரீ தியாகராஜர் ராமனை புகழ்ந்து சிறந்த இலக்கிய நயம் மிகுந்த புத்திமான்களுக்குள்ளே அதிக திறமை படைத்த அனுமானுடன் நீ பேசாமல் உன் தம்பியை பேசச் சொன்னாய். உன் செயலை இப்படி பாராட்டுவது ராமா? இந்த தியாகராஜனும் உனக்கு எம்மாத்திரம் என்று தியாகையா தன் பாடலில் ராமனை நோக்கி கேட்கிறார். சுக்ரீவன் அனுமனை அனுப்பி தன் விவரங்களை கேட்டதால் ராமர் தன் இளவலையே அனுமனுக்கு பதிலளிக்க வைத்திருக்கிறார் என்று நாம் கருத வேண்டியுள்ளது. ரிஷ்யமுக மலைப்பிரதேசத்தில் உள்ள சுக்ரீவனின் இருப்பிடத்தை அனுமனுடன் சென்றடைந்த ராமலட்சுமணர்களை சுக்ரீவன் வரவேற்று உபசரித்தான். பிறகு அவர்களிடம் தன் சகோதரன் வாலிக்கும் தனக்கும் உண்டான பகையின் காரணத்தை எடுத்துச் சொன்னான். தன் மனைவி மக்களை விட்டுவிட்டு வாலியினால் துரத்தி அடிக்கப்பட்ட சுக்ரீவன் தான் தன் ஆடையுடன் மட்டுமே வந்து அந்த மலைப்பிரதேசத்தில் தன் நண்பர்களுடன் தங்கியிருக்கும் பரிதாப நிலையை ராமனிடம் விளக்கி கூறினான். ராம லட்சுமணர்கள் அந்த வானர சகோதரர்கள் இடையே ஏற்பட்ட விபரீத விரோதத்தை கேட்டு மனம் வருந்தினார்கள். சுக்ரீவனிடம் தாங்களே அவனுக்கு சகோதரனாக இருந்து அவன் துயரங்களை போக்குவதாக உறுதியளித்தார்கள். ராமலட்சுமணர்கள் தங்களுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட நட்பை அக்னி சாட்சியாக உறுதி செய்து கொண்டதோடு ஸ்ரீராமன் சுக்ரீவனிடம் அந்த கொடுமைக்காரன் வாலியை கொன்று அவனுடைய ராஜ்யத்தையும் சுக்ரீவனின் மனைவியையும் அவனிடம் ஒப்படைப்பதாக கூறினார். அதேபோல் சுக்ரீவனும் ராமரிடம் சீதையை தேடி கண்டுபிடித்து தர தன் வானரப் படைகளுடன் உதவி புரிவதாக வாக்களித்தான். ராமலட்சுமணர்கள் அந்த மலைப்பிரதேசத்தில் தங்கியிருக்க வேண்டிய காலத்தில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளை செய்து கொடுக்குமாறு அனுமனுக்கு கட்டளையிட்டான் சுக்ரீவன். ஸ்ரீ தியாகராஜரின் ராமகாவியம் கிஷ்கிந்தா காண்டம் தொடர்கிறது. ரிஷ்யமுக மலைப்பிரதேசத்தில் சுக்ரீவனால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆசிரமத்தில் தங்கியிருந்த ராமலட்சுமணர்களிடம் சுக்ரீவன் வாலியனுடைய புஜபல பராக்கிரமங்களை எடுத்துச் சொன்னான்.
ராமலட்சுமணர்களை விட பலம் மிகுந்தவனாக வாலி இருப்பானோ என்று சந்தேகப்பட்ட சுக்ரீவனிடம் அவனது சந்தேகத்தை போக்க பர்வதத்துக்கு சமமாயிருக்கும் துந்துவியினுடைய உலர்ந்த தேகத்தை ஸ்ரீராமபிரான் தன் திருவடி பெருவிரலாலே 10 யோஜனை தூரத்திற்கு அப்பால் போய் விழும்படி விட்டெறிந்தார். தனது வலிமையை சுக்ரீவனுக்கு காட்டியும் அவன் சந்தேகம் தீரவில்லை என்பதை தெரிந்து கொண்ட ராமபிரான் சுக்ரீவன் தனக்கு காட்டிய பிரம்மாண்டமான 7 மரங்களையும் அவற்றின் பக்கத்தில் இருந்த மலையையும் அதன் அடிப்பூமியையும் ஒரே பாணத்தினால் பெயர்த்து தள்ளினார். அதைக் கண்ட சுக்ரீவன் தன் பயத்தையும் சந்தேகத்தையும் போக்கிக் கொண்டதோடு ராமனின் வலிமை முன்னால் வாலி தூசிக்கு சமமானவன் என்பதையும் தெரிந்து கொண்டான். சந்தேகம் தெளிந்த சுக்ரீவன் ராமபிரானின் கட்டளைப்படி வாலியை தன்னுடன் போரிட வரும்படி முழக்கமிட்டான். வாலியும் சுக்ரீவன் தன்னை போருக்கு அழைத்ததில் கடுங்கோபம் கொண்டு சுக்ரீவனை எதிர்த்து போரிட வந்தான். இருவருக்கும் கடும்போர் துவங்கியது. மலையும் மோதிக்கொள்வது போன்ற உணர்வு எல்லோருக்கும் ஏற்பட்டது. சுக்ரீவன் ஸ்ரீராமபிரானிடம் வாலியை பற்றி சொல்லிய போது வாலியுடன் யாரும் நேருக்கு நேர் போரிட்டு வெற்றி பெற முடியாது என்பதையும் கூறியிருந்தான். அப்படி ஒரு வரத்தை பெற்றிருந்தான் வாலி. ஆகவே வாலியும் சுக்ரீவனும் போரிடும் போது மரத்துக்கு பின் மறைந்து நின்றிருந்த ஸ்ரீராமபிரான் தனது வில்லை வளைத்து பாணங்களை விட்டதும் அது நேராக வாலியின் மேல் பாய்ந்து அவனுக்கு வைகுண்ட பதவியை கொடுத்தது. சுக்ரீவனையும் காப்பாற்றி வாலிக்கும் மோட்சத்தை கொடுத்தார் ராமபிரான். வாலி பெற்ற வரத்தினாலேயே மனிதனாக அவதாரம் செய்திருந்த ராமபிரான் வாலியை மறைந்து நின்று கொல்ல வேண்டியதாயிற்று. வாலிக்கு ராமனின் உண்மை உருவம் தெரியும். வாலியின் மனைவி தாரையும் ராமன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதை வாலியிடம் தெரிவித்திருந்தாள். அதை போன்றே வாலியும் முனிவர்களுக்கும் கிடைக்காத பாக்கியமாக உன் தரிசனம் எனக்கு கிடைத்தது. உன்னை ஆதி பகவானாகவும் சீதாதேவியை லட்சுமி தேவியாகவும் அறிந்து கொண்டேன் என்று தன் மரணத் தருவாயில் ஸ்ரீராமபிரானிடம் கூறுகிறான். வாலி தன் உயிர் போகும் தருவாயில் ஸ்ரீராமரிடம் நீ ஏன் மறைந்திருந்து என்னை கொல்ல வேண்டும்? ஆனாலும் உன் கூர்மையான அஸ்திரம் எனக்கு மெய்யறிவை தந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மும்மூர்த்திகளும் நீயே என்று எனக்கு காட்சி அளித்த பெரும் பேற்றை பெற்றேன். நீ எனக்கு தரிசனம் கொடுத்தது எத்தகைய தவத்தை மேற்கொண்ட மாமுனிவர்களுக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம் என்றான். ஸ்ரீராமபிரான் வாலியின் பராக்கிரமத்தையும் அவன் தன் மேல் கொண்ட வாசத்தையும் பெரும் பக்தியையும் கண்டு வியந்து அவனுக்கு முக்தி அளித்து வாலி பரமபதம் அடைய அருள் புரிந்தார். வாலியும் விதிவசத்தால் தம்பி சுக்ரீவனின் அரசாட்சியையும் அவன் மனைவியையும் அபகரித்ததை எண்ணி வருத்தமடைந்ததோடு ஸ்ரீராமபிரானின் பாணத்தால் மோட்சமடைந்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தான். ஸ்ரீ தியாகராஜரின் ராமகாவியம் கிஷ்கிந்தா காண்டம் தொடர்கிறது. ஸ்ரீராமபிரான் சுக்ரீவனின் துயரத்தை போக்கியதுடன் அவனை அவன் மனைவியுடன் சேர்த்து வைத்து தான் கூறிய வாக்குப்படியே அவனுக்கு ராஜ்யாபிஷேகமும் செய்து வைத்தார். ராமனின் கருணையால் தன் கஷ்டங்கள் நீங்கியது குறித்து மகிழ்ச்சி அடைந்தான் சுக்ரீவன். ராமனுக்கு கொடுத்த வாக்குப்படியே மழைக்காலம் முடிந்தவுடன் தன் வானரப் படைகளை அழைத்து சீதையை எப்படியாவது கண்டுபிடித்து வர வேண்டும் என்று உத்தரவிட்டான் சுக்ரீவன். வானரர்களும் ராவணனால் கடத்தி செல்லப்பட்ட சீதையை கண்டுபிடிக்க 4 திக்குகளிலும் தேடுதல் வேட்டையை துவக்கினார்கள். அனுமான், அங்கதன் மற்றும் சில வானரர்கள் தெற்கு திசையில் தேடிக்கொண்டு சென்றார்கள். வழியில் ஒரு கொடிய அரக்கன் அவர்களை தாக்க முயன்றான். அங்கதன் ஒரு அறை அறைந்து அந்த அரக்கனை வீழ்த்தினான். சீதையை தேடும் பணியில் இரவு பகல் பாராமல் அலைந்த வானரர்களை பசியும் தாகமும் வாட்டவே வானரர்கள் ஒரு பெரிய குகையைக் கண்டு அதில் தண்ணீர் இருக்கும் என்று ஊகித்து உள்ளே சென்றார்கள். இருட்டில் குகையின் உள்ளே சிறிது தூரம் சென்ற வானரர்கள் அங்கு ஒரு அற்புதமான அழகு படைத்த நவரத்தின வைரங்களால் இழைக்கப்பட்ட செல்வ மாளிகை ஒன்றை கண்டார்கள். அந்த பெரிய மாளிகையின் உள்ளே ஒரு மூதாட்டி தவக்கோலத்தில் இருப்பதைக் கண்டார்கள். அந்த மாளிகை சிற்பிகளுள் தலை சிறந்தவனான மயனால் கட்டப்பட்டது. அவன் அந்த மாளிகையை ஹேமை என்ற தேவலோக பெண்ணுக்கு பரிசாக கொடுத்திருந்தான். ஹேமை மாளிகையை நிர்வகிக்க தன் தோழியான சுயம்பிரபை என்ற பெண்ணை நியமித்திருந்தாள். இன்று முதுமை கோலத்தில் காட்சி தரும் மூதாட்டிதான் சுயம்பிரபை என்பதை வானரர்கள் அறிந்து கொண்டார்கள். சுயம்பிரபை ராமன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவள். ராமனை பார்க்கவே அவள் அங்கு காத்திருந்ததாக வானரர்கள் தெரிந்து கொண்டார்கள். சுயம்பிரபை வானரர்களுக்கு உண்ண உணவும் பழ வகைகளையும் கொடுத்து அவர்களை உபசரித்தாள். வானரர்கள் குகையிலிருந்து சீதா பிராட்டியை தேட
வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லவே அவர்களை கண்ணை மூடிக்கொள்ளச் சொன்னால் சுயம்பிரபை. வானரர்கள் சில நொடிகள் கழித்து கண்ணை திறந்து தாங்கள் சமுத்திரக் கரையில் இருப்பதைக் கண்டார்கள். இப்படி தவ வலிமை படைத்த சுயம்பிரபை ராமன் இருக்கும் இடம் சென்று அவரை வணங்கிவிட்டு பத்ரிகாசிரமம் நோக்கிச் சென்றாள். ராமனும் சுயம்பிரபைக்கு தன் மேல் கொண்ட பக்தி என்றும் நிலையாக இருக்க அருள் புரிந்தார். கடற்கரையில் நின்று கொண்டிருந்த வானரர்கள் சீதையை எங்கே தேடுவது என்று எண்ணிக்கொண்டிருக்க அங்கே அவர்களைக் கண்ட ஜடாயுவின் அண்ணன் சம்பாதி சீதை இலங்கையில் ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருப்பதை சொன்னான். சமுத்திரத்தை தாண்டி இலங்கை சென்று சீதையை தேட ஆஞ்சநேயரை தேர்ந்தெடுத்தார் ஜாம்பவான். ஸ்ரீ தியாகராஜ ராமாயணத்தை எனது அடுத்த உரையில் தொடர்ந்து கேளுங்கள். ஸ்ரீராம் ஜெயராம். ஜெய ஜெயராம்.